மீனராசிக்காரர்களே 2025 கடைசி உங்களோட ரீடிங் தான் இன்னைக்கு நான் படிக்கிறேன். ஓகே, பயப்படாதீங்க. இந்த வருஷம் பெட்டி, பேக்கு, லக்கேஜு, அப்புறம் ஸ்வெட்ரு எல்லாம் வாங்கி இப்பயே வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வருஷம் ஓவராலாக 2025 ஓகே 2025 சனீஸ்வரனும் பிரியாஸ்பதியும் 12வது வீடும் 1வது வீடுல இருக்கிறனால உங்களுக்கு நிறையா வெளியூர் பயணங்கள் வரும். இந்த வருஷம் மீனராசிக்கு வெளியூர் பயணங்கள் நிறையா வரும். அப்போ வெளியூர் பயணங்கள் நிறையா வரணும்னு சொன்னதில் கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ் கூட வந்துடும்ல. அது யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா மலேசியாலேருந்து ஒரு வெளியூரில் காலை வைக்கும் போதே குறைஞ்சது ஒரு 15,000 வெள்ளி, 25,000 வெள்ளி, 30,000 வெள்ளி, 50,000 வெள்ளின்னு வரும். வெளியூர் பயணங்கள் இந்த வருஷம் மீனராசிக்கு நிறையா வரும். தடுக்கவே முடியாது. எக்ஸ்பென்சஸ் நிறையா வரும், தடுக்கவே முடியாது. என்னங்க எக்ஸ்பென்சஸ் வரும், வெளியூர் பயணம் வரும்னு சொல்கிறீங்களா? இப்படி உங்கள் பேர் இந்த வருஷம் நிலச்சி நிற்கும். பெரிய பேர் போடுவீங்க இந்த வருஷம். மக்கள் இடத்துல பப்ளிசிட்டி பெருகும், ரெப்புடேஷன் பெருகும், ஃபேமு பெருகும். இந்த வருஷம் உங்களுக்கு ஃபேமஸ் ஆவீங்க. எவ்வளோ கீழேயா இருந்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடி கீழேயா உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ பட்டு 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 பட்டுன்னு மேலே வருவீங்க. மக்கள் எல்லாம் உங்களை ரெக்கனைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, யாரு நீங்கன்னு. ஓகேயா, இந்த வருஷம் உங்கள் வருஷம்னு தாராளமாக சொல்லலாம். மீனராசிக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம் இந்த வருஷம். சூப்பர்ப்பா. ஓகே, அடுத்தது இப்போ இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தோமா இந்த மீனராசிக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய வெளியூர் பயணங்கள் வர்றதுனால அந்த டிஸ்டன்ஸ் லவ் நிறையா இருக்கும். ஸோ இந்த வருஷம் சவால்னு சொல்லலாம் இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு. ஏன்னா நான் எடுத்தோன்னே சொல்லிட்டேன், உங்கள் லைஃப் இந்த வருஷம் பிஸியாக இருக்கும். பெட்டி, பேக்கு, லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ வெளியூர் பயணங்கள் வரும். நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் பெருகிக்கிட்டே போகும். புதுசாக ஆரம்பிப்பீங்க. அது இது லுட்டு லுஸ்க்குன்னு நிறையா வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிப்பாட்ட முடியாது. ஏன்னா இந்த வருஷம் உங்கள் வருஷம் growth வருஷம். ஸோ சனியும் பிரியாஸ்பதியும் 12-1 இருக்கிறனால உங்களுக்கு பணமலன்னு சொல்லலாம். ஒரு சைடு உங்கள் ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ இப்போ ஹெல்த் வைஸ் படி பார்க்க போனால் ஸ்ட்ரெஸ் ரொம்ப வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு முடிஞ்சால் குறைச்சிக்கிறதுனா அப்படின்னா வேலையை உங்களால் குறைக்க முடியாது. ஏன்னா வியாபாரம் பெருகும், உத்தியோகம் பெருகும், பதவி வரும், ட்ராவலிங் பண்ணுவீங்க. இந்த தூங்குற ஒரு 7 hours விட்றாதீங்க. டெய்லி அந்த 7 hour கண்டிப்பாக தூக்கத்தை விட்றாதீங்க. அதை தவிர்த்து இந்த எக்ஸசைஸு, இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுங்க. ஓகே, ஸோ ஓவராலாக உங்களுக்கு அந்த மைனர் ஸ்ட்ரெஸ்லாம் வரும். கவனமாக இருங்க. எதுவும் அழட்டிக்க வேணாம். இந்த வருஷம் உங்கள் வருஷம் தாராளமாக நம்பிக்கையோடு சொல்லலாம். வெளியூர் பயணம் சத்தியமாக உங்களுக்கு இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப செலவு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு செலவு நிறையா வரப்போகுது. செலவு நிறையா வருதுன்னா பேர், பணம், புகழ் எல்லாம் வந்துடும். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் 12 மாதம் இருக்குது. ஓட்டுங்க. ஓகே, பெஸ்ட் மேன் மீனராசிக்கு பெஸ்ட் மேன் பார்க்க போனால் இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்டது, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டு வாங்குறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, அக்டோபர் இதெல்லாம் உங்கள் பெஸ்ட் மேன். ஏப்ரல், மே, அக்டோபர் ஃபார் மீனராசி. ஓகே, இப்போ சேலஞ்சு மேன் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஃபெப்ரவரி, மார்ச், ஆகஸ்ட். ஸோ இந்த ஃபெப்ரவரி, மார்ச், ஆகஸ்ட்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ஓகே, இந்த வெளியூர் பயணங்கள்லாம் முடிஞ்சால் தவிர்த்துருங்க. ஃபெப்ரவரி, மார்ச், ஆகஸ்ட். ஆல்ரைட். ஓகே, இந்த வருஷம் உங்களுக்கு கீ மந்த்ரா ஒன்றுமே இல்லை. செய்கிற வேலையை கத்தி மாதிரி செய்யுங்க. இந்த வருஷம் உங்கள் வருஷம். ஓகேயா, ஆல்ரைட். இப்போ இந்த மீனராசிக்கு என்னென்ன கிறிஸ்டல்ஸ் பார்க்கணும் அதிகம் சொல்கிறேன். சூரியன் உங்கள் பிளானெட்ல வீக்காக இருக்குது. ஓகேயா, ஸோ இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ரேட் கிறிஸ்டல் பாய்ச்சாகும். முக்கியமானது. புதன் உங்களுக்கு வீக்காக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் கிரீன் கிறிஸ்டல் புதனோட பாய்க்கணும். அப்புறம் பித்ரு தோசை இருக்கிறதுனால நீங்கள் ராகு கிறிஸ்டல் ஒன்று பாய்க்கணும். அவ்வளோதான் மீனராசிக்கு. இந்த வருஷம் நீங்கள் ஃப்ளைட் ஏறுறது யாராலும் நிப்பாட்ட முடியாது, பறக்கிறது யாராலும் நிப்பாட்ட முடியாது, உங்கள் பேர், புகழ் வர்றது யாராலையும் தடுக்க முடியாது. பட் அதே டைம் மறந்துடாம, ஏன்னா உங்களுக்கு பித்ரு தோசை இருக்கிறதுனால அங்கங்கே அந்த ராகு மூலியமா அடி விடுறதை நீங்கள் தவிர்த்துக்காக நீங்கள் ராகுவோட ரிங் பாய்க்கணும். இதான் ராகு ரிங். ஓகே, ராகு ரிங் பாய்க்கணும். அப்புறம் புதனோட கிறிஸ்டல் பாய்க்கணும். அப்புறம் சூரியனோட கிறிஸ்டல் பாய்க்கணும். ஓகே, இந்த கிறிஸ்டல் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறம். ஓகே, அடுத்தது இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். ஓகேயா, ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மெயின்டைன் பண்ணுங்கள், ப்ரேயர்ஸ் நல்லா பண்ணுங்கள், எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்கள், உங்களோட பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2 இதாக கால் வச்சு எதுலேயும் குதிக்காதீங்க. முடிஞ்சால் உங்களோட இந்த பிஸ்னஸாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பணமழை கொட்டும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கை விட்டுறாதீங்க. ஓகே, இப்போ உங்களை யார் ஒன்றும் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் பாய்க்கலையோ நான் இதை தான் பாய்க்க சொல்லுவேன். ஏன்னா இந்த கிறிஸ்டல் வாட்டர் 12 ராசி 27 நட்சத்திரக்கு பவர்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும். ஓகே, அப்போ இந்த கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது என்ன ஆகும்னா உங்களோட நவகிரகங்கள்லாம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும்.
அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வரும். படிப்பு தான் சொல்றேன், நல்ல ஸ்கோரிங் எடுப்பீங்க. இப்படிப்பட்ட பிளாக் மேஜிக்கா இருந்தாலும் இந்த கிறிஸ்டல் வாட்டர்ஸ் உங்களோட உடம்புல இருந்து, உங்க வீட்ல இருந்து, உங்க ஆஃபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் கிளியர் ஆஃப் பண்ணிடும். திஸ் இஸ் பவர்ஃபுல் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர். ஓகே, இதுல வந்து லேப் டெஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கா? சத்தியமா இதுக்கு லேப் சர்டிஃபிகேட் இருக்கு. சேஃப் டு யூஸ் நம்மளோட ப்ராடக்ட். ஓகே, ஸோ மீனராசி, இது உங்க வருஷம். மறக்காம சொன்னதெல்லாம் கரெக்டாக செய்யுங்க. அதோட முக்கியம், கிறிஸ்டல் வாட்டரை மறக்காம பாருங்க. நீங்க நிறைய மேஜிக்ஸ் பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாய், இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. 2025 எல்லா ராசியும் பேசி முடிச்சிட்டேன். இதோட 2026 ராசி பலன் அடுத்த வருஷம் பார்ப்போம். நன்றி, வணக்கம், நமச்சிவாய்.